ஷார்ட்கட் மூலம் எப்படி வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா பாஸ் ஆகுது அப்படின்ட்டு ஒரு 3 டெக்னிக்கை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக பார்க்க தொடங்குங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஷின் பேப்பரை பார்த்த உடனே இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளால் வந்து பார்த்தோன்னா சரியாக வந்து பார்த்தோன்னா விடையளிக்கவே முடியாது. ஏன்னா எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்த உடனே கன்ஃபியூஸ் ஆகும் நம்ம. ஏன்னா நிறைய படிச்சிருப்போம். ஆனால் வந்து பார்த்தோன்னா இதுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு நம்மளால் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா சூஸ் பண்ணவே முடியாது. அந்தமாரி கன்ஃபியூஷன்லாம் வரக்கூடாதுன்றதுனால தான் இந்தமாரி ஷார்ட்கட்டு டெக்னிக்ஸை வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அந்த டெக்னிக்கை வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி வந்து பார்த்தோன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு ஒரு 3 டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷார்ட்கட்டை வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி உருவாக்கி நோட்ஸ் எப்படி அதை எடுக்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டை ரிவிஷனை வந்து பார்த்தோன்னா எப்படி பண்ணுறது. மூணாவது ஷார்ட்கட்டை வந்து பார்த்தோன்னா எக்ஸாமுக்கிட்ட வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எப்படி பயன்படும் அப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்